பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, இப்போ கார்ப்பரேட் எக்கனாமி, இன்டர்நேஷ்னல் சர்வதேச பொருளாதாரம், கார்ப்பரேட் எக்கனாமி இல்லாமல் சர்வதேச பொருளாதாரம் இருக்கிறதா, அந்த ரெண்டுக்குள்ள தொடர்புங்கிறது ஒரு விவகாரம். அது நீங்கள் தெளிவாக பல கட்டுரைகள் எழுதியிருக்கீங்க. இப்போ இந்த விதமான அழுத்தம் கிட்டத்தட்ட 43% சர்வதேசத்தில் இவர்களுடைய பொருளாதாரம். மொத்தம் இது 32 ட்ரில்லியன், அவர்கள் 18 ட்ரில்லியன், நாமெல்லாம் கம்மி. ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் 43% தன் கையில் வைத்திருக்கக்கூடிய 2 பேருடைய இந்த வார், இந்த வரி போர் எப்படி பார்க்குறேன்? வெரி குட். இப்போது சில அடிப்படை உண்மைகள் வச்சுக்கிட்டு தான் நம்ம சர்வதேச பொருளாதாரத்தை அணுக முடியும். கடந்த சுமார் 45 ஆண்டுகளாக சர்வதேச பொருளாதாரத்தை ரொம்ப நெருக்கமாக கவனித்த வரையில் ஒரு இடத்துல இந்தியா மிகவும் வலிமையாக இருக்கிறது. தொடர்ந்து சொல்லிட்டு வரேன், நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். ஆமாம், வலிமையாக இருக்குது, மிக வலிமையாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்தியன் எக்கானமிங்கிறது இட்ஸ் பேசிக்லி அன் இண்டிஜினஸ் எக்கானமி, உள்நாட்டு பொருளாதாரம். இந்திய பொருளாதாரங்கிறது முழுக்க 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 உள்நாட்டு பொருளாதாரம், அதாவது நம்முடைய தற்சார்பு பொருளாதாரம். இதில் என்ன அப்படின்னா, உனக்கு பெரியவங்களாம் இருக்காங்க, அவங்களும் தெரிஞ்சிருக்கும். கோவிட் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நம்முடைய விவசாயம் பாதிக்கப்படவில்லை. நம்முடைய விவசாயம் பாதிக்கப்படவில்லை. மீன் பிடித்தல் பெரிதாக பாதிக்கப்படவில்லை. கிராம கைத்தொழில்கள் பாதிக்கவில்லை. எது பாதிப்புக்குள்ளாச்சுன்னா சேவைத்துறை தான் பாதிக்கும். சர்வீஸ் செக்டர். அதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சேவைத்துறை சுமார் 2-3 மாதங்களிலே சுதாரித்து கொண்டு விட்டது. சரிங்களா? என்ன அர்த்தம் அப்படின்னா, இதற்கான தேவையும் இதற்கான உற்பத்தியும் இதற்கான வருமானம் எல்லாமே இந்த நாட்டுக்குள்ளேயே இருக்குது. உலகத்திலே மிகப்பெரிய இண்டிஜினஸ் எக்கானமி எதுன்னா இந்தியா. இதை நம்முடைய காந்தி அவர்கள் வலியுறுத்தினார். ஆமாம், இன்ஃபேக்ட் ஒரு காந்தியவாதியாக சொல்கிறேன், காந்திய பொருளாதாரத்துக்கு இணையான ஒரு பொருளாதாரம் உலகத்திலே இல்லை. அது தனியாக ஒரு நாள் வருவோம், காந்திய பொருளாதாரம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இப்போ பேசக்கூடிய சர்வதேச பொருளாதாரம் எல்லாவற்றிலுமே இந்தியாவுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு மிக அதிகமாக இருக்கும்னாலும் ஒரு வேளை 10% வரையில் பாதிப்பு இருக்கலாம், அவ்வளோதான், ஓரளவுக்கு. ஏனென்றால் நம்முடைய குளோபல் எக்கானமி, அவர் பார்ட் ஆஃப் குளோபல் எக்கானமி இருக்குல்ல, அது எவ்வளவு இருக்குது அப்படின்னா சேவைத்துறையிலே ஓரளவுக்கு இருக்கிறது. சேவைத்துறை. இரண்டாவது வேலைவாய்ப்பு. நமக்கே தெரியும், அரபு நாடுகளிலும் அமெரிக்காவிலும் மேற்கத்திய நாடுகளிலும் நம்முடைய இளைஞர்கள் எந்த அளவுக்கு மிக அதிக வேலை வாய்ப்பு செல்கிறார்கள் அப்படின்னு தெரியும். அது 2. இது தவிர்த்து 3வதாக இருக்குது என்றால் இல்லை. சரிங்களா? 1. அப்புறம் 2வது பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் மட்டுமல்ல, அரசியலிலும் கூட நமக்கு எப்போதுமே நம்பத்தகுந்த நெருங்கிய நாடு ஒன்றுனா ரஷ்யா தான். இது அப்பத்தில் எப்போ இருந்தால் இன்றைக்கும் நாம் சொல்லக்கூடியது என்னென்னா, நமக்கு நம்புதற்குரிய நற்றோழன் அப்படின்னு மகாகவி பாரதி சொல்லக்கூடியது. நம்புதற்குரிய நற்றோழன் யார் அப்படின்னா அது சோவியத் யூனியன். அமெரிக்கா எப்போதும் இல்லை, அப்படி இல்லை. அமெரிக்கா எப்போதுமே இல்லை, சைனா எப்போதுமே இல்லை. அதை நாம் புரிஞ்சுப்போம். அது பக்கத்து வீடு சைனா, அது எப்போதே நமக்கு இல்லை. ஆனால் நமக்கு நம்புதற்குரிய நற்றோழன்கிறது ரஷ்யா தான். ரஷ்யாவுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இந்த இணக்கம் இருக்கு இல்லையா, இதுதான் அமெரிக்காவுக்கும் உறுத்துகிறது, சைனாவுக்கும் உறுத்துகிறது. இப்போ நம்ம ஐஎன்ஆரை கொடுத்து சந்தைப்படுத்தி வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஒரு லெவலுக்கு மேலே வேணாண்ட மாதிரி இருக்கு. இப்போ உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பல முறை நம்ம சொல்லியிருக்கோம், பல முறை கட்டுரையிலும் சொல்லியிருக்கேன், அரபு நாடுகளும் நமக்கு இருக்கக்கூடிய இந்த உறவு எந்த அளவுக்கு இணக்கமாக இருக்கிறது என்று சொன்னால், நாம் இஸ்ரேலுடன் எல்லா உறவு வைத்துக் கொண்டிருந்தாலும் அரபு நாடுகள் உறவை பாதிப்பதில்லை. அது தனி ட்ராக்ல போகுது. எப்பவுமே என்னென்னா, இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையில் நம்ம தெளிவாக இருக்கிறோம். 2 விஷயத்தை நம்ம சொல்லிடுவோம். என்ன தெரியுமா? எந்த ஒரு உள்நாட்டு விஷயத்திலையும் நம்ம தலையிட மாட்டோம். 1. அதே மாதிரி ஒரு நாட்டின் உறவை இன்னொரு நாட்டு உறவுடன் தொடர்புபடுத்தி பார்க்க மாட்டோம். 2ம் தனித்தனியானது அப்படிங்கிறத நேரு வகுத்த கொள்கை அது. சரிங்களா? அது தொடர்ந்து பண்ணிட்டுருக்கோம். அப்போது பொருளாதாரத்திலும் இதே தான் பிரதிபலிக்கிறது. நம்மை பொறுத்தவரையில் அமெரிக்காவுக்கு விதிக்கிற வரியாக இருக்கட்டும் அல்லது சைனா விதிக்கிற வரியாக இருக்கட்டும் பெரிய அளவில் இந்திய பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தாது, மிகப்பெரிய அளவில். ஆனால் என்ன ஒரு பெரிய விஷயம் கவனிக்கணும் அப்படின்னா, அமெரிக்க அதிபராக 8 ஆண்டுகளுக்கு முன்பு முதல் முறையாக ட்ரம்ப் பதவியேற்ற போதே அவர் உரை நிகழ்த்தினார். அப்போ சொன்ன முதல் வாக்கியமே அமெரிக்கா ஃபர்ஸ்ட் வில் பி மை பாலிசி அப்படின்னு தான் சொன்னார். அமெரிக்கா முதலில் என்பதுதான் முதல் கொள்கையாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். உடனே அடுத்த நாள் அதை பற்றி ஒரு கட்டுரை வந்தது என்னுடையது. அப்போது அவர் என்ன மீன் பண்ணார் அப்படின்னா, இன்றைக்கு அதே தான் சொல்லிட்டு இருக்காரு, மாறவே இல்லை. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அமெரிக்கா பிற நாடுகள் உறவு வச்சு பார்க்குற போது அமெரிக்காவால் பிற நாடுகளுக்கு ஆதாயமா, பிற நாடுகளால் அமெரிக்காவுக்கு ஆதாயமா என்று பார்த்தால் எப்போதுமே அமெரிக்க வர்த்தகத்தால் பிற நாடுகள் தான் ஆதாயம் அடைந்திருக்கின்ற, நமக்கு இல்லை அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. அவர் சொல்றாரு சொல்லிட்டு வராரு.
அது உண்மையா? இல்ல அது அப்புறம் அது வந்து அது நம்முடைய விவாதத்துக்கு வெளியே. இல்ல அவர் சொல்றது அவுட் ஆஃப் சிலபஸ். ஆமா, அவர் சொல்றது என்ன சொல்றாருன்னா, எங்களால் பிற நாடுகள் பெற்ற ஆதாயம் தான் அதிகம், அவர்களால் நாங்கள் பெற்ற ஆதாயம் குறைவு தான் அவர் சொல்றாரு. அதை வச்சு தான் அவர் எல்லா இடத்தையும் பேசிட்டு வர்றாரு. சரிங்களா? அது தனி விவாதம். அது சொன்ன மாதிரி யாருக்கு ஆதாயம்ங்கிறது அதை வச்சு தான் அவர் என்ன பண்றாரு. இப்போ நம்மால் அவர்கள் பெறுகிற ஆதாயத்தில் நாம் திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் அவர் அந்த வரி விதிப்பை அதிகமாக்கி கொண்டே செல்கிறார். இதே பல அமெரிக்க மக்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஆதரிக்கிறார்கள், அது எதிர்க்கிறார்கள். சரிங்களா? அல்ல எதிர்க்கிறார்கள். 2-1. இந்த பக்கம் அவங்க சைனா வச்சு பார்க்குற போது இந்த இடத்துல மிக கடுமையாக நான் எதிர்த்து வருகிறேன், பேசி வருகிறேன், ஒரு மாதிரி சொல்லுகிறேன். சைனா பொருளாதாரம்ங்கிறது ஒரு பாரோடு எக்கானமி. இந்த வார்த்தையை நான் தான் பயன்படுத்துகிறேன், தொடர்ந்து எழுதிட்டு வரேன். பாரோடு எக்கானமி தான். என்ன அப்படின்னா, சீன பொருட்கள் ஏற்றுமதி செய்வதில் இருக்கு இல்லையா, அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து தான் சீனா கொழுத்து வருகிறது. ஒருவேளை நான் வந்து ஹைப்போதெட்டிக்கலாக சொல்கிறேன். என்ன அப்படின்னா, உலக நாடுகள் அனைத்தும் சேர்ந்து நாளைக்கே நாங்கள் சீன பொருட்கள் வாங்க போவதில்லை அப்படின்னு முடிவு பண்ணாங்க வச்சுக்கோங்களேன். டேக் இட் ஃப்ரம் மீ, சைனீஸ் எக்கனாமி வில் பி டூம்டு. அவ்வளோதான். ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? ஏன்னா ஆமாம், இது எந்த ஒரு இடத்த ப்ரூவ் ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, கோவிட் பெருந்தொற்றுக்கு உடனடியாக சைனாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில ஒரு பெரிய ஒரு போர் நடந்தது, வர்த்தக போரே நடந்தது. அவங்க என்ன ஓப்பனாக சொன்னாங்க, பெருந்தொற்றுக்கு சைனா தான் காரணம், அதுதான் பாதிப்பு அது வந்து சைனா கடுமையாக எதிர்த்து இந்த மாதிரி சொன்னதுனால அங்கே ஆஸ்திரேலியாவுடன் எங்களுக்கு வந்து உறவு கொள்ள போவதில்லைன்னு உடனே இம்மிடியாக அவங்க சொல்லிட்டாங்க, வேணான்ட்டாங்க. ஆஸ்திரேலியா வேண்டாம், எங்களுக்கு சைனாவோட வர்த்தகம் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் யார் இறங்கி வந்ததுன்னா சைனா தான் இறங்கி வந்தது. ஏன்னா அவங்க புரியுது, சைனா அவங்களுக்கு ஒவ்வொரு நாட்டின் சந்தையும் தேவைப்படுகிறது. சைனாவுக்கு ஒவ்வொரு நாட்டின் சந்தையும் தேவைப்படுகிறதுங்கிறது தான் நிஜம் யதார்த்தம். சரிங்களா? அமெரிக்க பொருளாதார கொள்கை என்பதோ அமெரிக்க அரசனுடைய உறவு என்பதோ இரண்டாவது. ஆனால் சைனாவை பொறுத்தவரை மிக முக்கியமாக தேவைப்படுவது அமெரிக்காவுடைய சந்தை, நுகர்வு சந்தை. அமெரிக்காவின் நுகர்வு சந்தை சைனாவுக்கு தேவைப்படுகிறது. இந்தியாவினுடைய மிகப்பெரிய சந்தை சைனாவுக்கு தேவைப்படுகிறது. அமெரிக்காவுக்கும் தேவைப்படுது. அவங்க என்ன சொல்லுவோம், அவங்களுக்கும் அதுவே தான். அப்போ எது நிர்ணயிக்கிறது அப்படின்னா, சந்தையின் அளவு, சந்தையின் தேவை, சந்தையின் வலிமை, தி பொட்டன்ஷியல்ஸ் ஆஃப் தி மார்க்கெட், அதுதான் முக்கியம். அப்போது இந்திய சந்தை மிகவும் வலிமையாகவும் இருக்கிறது, பெரியதாகவும் இருக்கிறது, சைனாவுக்கு தேவை. இரண்டாவதாக அமெரிக்காவுடைய சந்தை பெரிதாகவும் இருக்கிறது, வலுவாகவும் இருக்கிறது, சைனாவுக்கு தேவை. இது சைனா பக்கத்துலேருந்து பார்க்குறது. அமெரிக்கா பக்கத்தில் நீங்கள் பார்க்குற போது ஆல் சடன்டன் இப்போ அமெரிக்க பொருளாதாரத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயம் ட்ரம்புக்கு இருக்கிறது. அதனாலுக்கு ஒரு வலிமையான பொருளாதாரமாக இது இல்லை இப்போதைக்கு. அமெரிக்கா சரிவை சந்தித்து வருகிறது. ஆனால் கடுமையான சரிவு என்று சொல்வதற்கு இல்லை, ஆனால் சரிவை சந்தித்து வருகிறது. அப்போ அவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இம்மீடியட் த்ரெட் என்ன அப்படின்னா, சைனாவுக்கு எதிராக ஒரு செக் வச்சானா அமெரிக்கா வந்து அடுத்த நிலைக்கு சென்று வர முடியும் அவர் நம்புறாரு. ஏன்னா அது சரிங்களா, அவர் நம்பக்கூடிய, அதாவது ஜியோபாலிட்டிக்ஸ்லாம் இருக்கிறது, தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்கனாமி. ஆமாம், ஏன்னா அவர் என்ன நம்புறாரு அப்படின்னா, அமெரிக்க மக்களிடம் சைனாவுக்கு எதிராக பேசினால் அதற்கு ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு இருக்கும்னு அவர் நம்புறாரு. அதனால் சைனாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அவர் நம்புறாரு. சரிங்களா? இது அவருடைய அரசியல். இப்போது சார் இந்த வர்த்தகம், அந்த போர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் பல பேர் கவனத்தில் கொள்ளாத இன்னொரு அம்சம் இருக்குது சார். உலகம் முழுக்க இன்றைக்கி எந்த வர்த்தகம் மிகப்பெரிய அளவில் போய்கொண்டு இருக்கிறதுனா அது வந்து ஆயுத வர்த்தகம் தான். ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆயுத வர்த்தகத்துக்கு என்றைக்கு ஒரு கட்டுப்பாடு வரவில்லையோ அதுவரையில் மிக நிச்சயமாக வளரும் நாடுகளும் வறுமை நாடுகளும் சுரண்டப்படத்தான் செய்யும். பெரிய நடக்குது. எழுதி வச்சுக்கிங்க. இப்போ நேற்றுக்கு பாருங்கள், இந்தியாவும் வேறு ஒரு நாட்டு கூட ஆயுத ஒப்பந்தம், இந்தியாவுக்கு ஆயுத ஒப்பந்தம், எல்லா நாட்டுக்கும் ஆயுத ஒப்பந்தம். நான் வந்து இந்தியா மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்ல வரல. சரிங்களா? பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, இந்த கோதுமையை பற்றி, அரிசியை பற்றி பேசுகிறோம், எண்ணெயை பற்றி பேசுகிறோம். இந்த வர்த்தகம்லாம் ஒன்றுமே இல்லை சார் ஆயுத வர்த்தகத்துக்கு முன்னால். ஆமாம், ஆயுத வர்த்தக குறைப்பு அப்படின்னு நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை பேசுங்க. நான் இந்தியாவுக்கே நான் ஒவ்வொரு முறையும் கோரிக்கை வைக்கிறேன். ஆயுத குறைப்பு அப்படிங்கிற டிஸ்ஆர்மமெண்ட் அப்படிங்கிறத நம்ம பேசிக்கிட்ட 40 ஆண்டுகள் ஆச்சு. இந்தியா டிஸ்ஆர்மமெண்ட்டுங்கிற பேச்சை எடுத்துக்கிட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சு. எனக்கு தெரிஞ்சது அநேகமாக பிவி நரசிம்மராவுக்கு அப்புறம் எந்த பிரதமரும் அதை பற்றி பேசலை. அடல் பிகாரி வாஜ்பாய் ஒரு முறை அதை பற்றி பேசினான்னு நினைக்கிறேன். டிஸ்ஆர்மமெண்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை அப்படி இன்னைக்கு போட்டிங்க வச்சிங்களேன், அமெரிக்காவும் சைனாவும் நாளைக்கே வர்த்தக பொருட்டு வெளியே வந்துடும். அவர்களுக்கு நீங்கள் செக் வைக்கணும்னா ஆயுத வர்த்தகத்தில் தான் வைக்கணும். இனிமேல் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு 30 ஆண்டுகளுக்கு நாங்கள் வெளியிலேருந்து ஆயுதங்கள் வாங்க போவதில்லை, நாங்கள் எங்கள் அண்டை நாடுகள் சுமூகமாக இருக்க போயிடும் ஒவ்வொரு நாடு சொல்லிச்சுன்னா அத்தனை பேர் இறங்கி வந்துடுவாங்க. யார் சொல்லணுங்கிறீங்க? வளரும் நாடுகளும் ஆனால் வளரும் நாடுகளுக்கும் வறுமை நாடுகளுக்கும் இந்த ஒரு அச்சுறுத்தலை அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க, அமெரிக்காவும் சைனாவும்.
ஆயுதம் வாங்கலைன்னா உங்களுக்கு பாதிப்பு வந்துடும், உங்கள் பாதுகாப்பு போயிடும் சொல்லிகிட்டே தான் அவங்க ஆயுதத்தை வித்துட்டு இருக்காங்க. அப்படி தான் போயிட்டு இருக்கு. அப்படி தான் சரிங்களா? அதுதான் நான் சொல்கிறேன், இந்த வர்த்தக போர் என்பது நம்ம திருவிளையாடல் டயலாகோட முடிச்சிடறேன், இது பெரியவர்களாக சேர்ந்து நடத்துகிற நாடகம் அல்லவா, மிகவும் நன்றாக இருக்கிறது. இன்னொரு பாஸ்கர கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். கடந்த காலம் இந்திய சுதந்திரத்துக்கு பின்பு நாங்கள் ஆயுதம் வாங்கியவர்களாக இருந்தோம். இன்றைக்கு 55,000 கோடிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கிறோம் என்ற செய்தியும் வருகிறது. இந்தியாவினுடைய ஆயுத தேவைகள், இந்திய உற்பத்தி தேவைகள் அதிகரித்திருக்கிறது வெளிநாடுகளில். அது எங்க? வியட்நாம் போன்ற நாடுகள் எல்லாம் நம்மள்ட்ட வாங்குறாங்க. ஆக இது ஒரு உலக கலாச்சாரமாகவே மாறி இருக்கிறது. ஆமாம், எனக்கு என்ன ஒன்றே ஒன்று தான், யார் வாங்குறா யார் விற்கிறாங்க இல்லை, ஆயுதமே கூடாது அப்படிங்கிறது தான் எனக்கு. அது காந்திய சித்தாந்தம். சார் பாஸ்கரன் சார், உங்கள்கிட்ட ஏன் வந்துட்டேன்னா, தற்சார்பு சுயாதீன பொருளாதாரத்துக்கு வந்து நிக்குது இந்த விவாதம். சுருக்கமா இல்லை, ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட் மிஸ்டர் ரமேஷ் சொன்னாரு. அது நான் சொல்லணும்னு நினைச்சேன். சைனாவுக்கு அதிக வரி விதிப்பு காரணமாக சைனாவுடன் வர்த்தகம் குறைகிற போது அமெரிக்காவுக்கு நெக்ஸ்ட் நேச்சுரல் டெஸ்டினேஷன் இந்தியா தான். அதனால இந்தியாவுக்கு ஆதாயம் இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு ஆர்குமெண்ட். அது ஒரு நல்ல ஆர்குமெண்ட். வாய்ப்பு இருக்கிறதா முக்கியம். அதுதான் நமக்கு நல்ல ஆதாயம்னா நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப நல்ல விஷயம். என்னென்ன, நீங்கள் மேலும் 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 வரி விதிப்பை சைனாவுக்கு எதிராக வைக்கிற போது அது எங்கேயே வந்து முடியும் அப்படின்னா, உலகம் முழுக்க, அமெரிக்கா மட்டும் சொல்லல, சைனாவுக்கு அடுத்தபடியாக நெக்ஸ்ட் ரிலையபிள் டெஸ்டினேஷன் எது அப்படின்னா, டிபெண்டபிள் டெஸ்டினேஷன் எதுன்னா இந்தியா தான். அதனால அதே ஒரு வாய்ப்பாக கொள்வது. இப்போ அமெரிக்கா இப்படி இருக்கு, முருகன் சார டக்குனு இங்க திரும்பினா ரமேஷ் வந்துட்டாரு. அப்போ அப்படி இருக்கு பக்கத்துல நெய்பரிங்ஸ். ஆக இந்தியா இதை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் வயர் போன்ற நாளிதழ்கள் ஒரு நீண்ட கட்டுரை வெளியிட்டிருக்காங்க. பார்ப்போம் அரசியல் சூட்சமங்கள் எப்படி இருக்கு.